ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிசப்ஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரலாம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக இருட்டு, தெருவில் லைட்டே இல்லை. அதனால் செல் லைட்டை வச்சு தான் போயிட்டுருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறேன். அதில் ஒரு வெளிச்சம் தெரியுங்க, அதெல்லாம் பொண்ணோட வீடு. போக என்ட்ரன்ஸில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சரிக்குமே அதை எடுக்க வேணாம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வீட்டுக்குள்ளே போனோமே சாமிக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவள்கிட்டே ஒரு என்ட்ரன்ஸ் போட்டாச்சு. அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவட்ட சொன்னேன், இப்படி ஒன்று வீடியோ எடுத்து போட போகிறேன், ஓகேவானே. அவள் ஓகேன்ட்டா. லிங்க் மட்டும் அனுப்பிடு அப்படின்னா ஆட்டுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வாரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து இன்னும் வரல, வாரேன்னு கால் பண்ணியிருந்தேன், இப்போ வாரேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க மேரேஜ் ஆக போகுது அப்படின்றனால சொல்லிகிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கணும் அங்கே போய் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பொண்ணோட அம்மாவும் அப்பாவும், அவங்க வந்து எனக்கும் அம்மா அப்பா தான். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி தான் பேசுவோம். அவங்களும் அதேமாதிரி அப்படி தான், அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான் என்னை பார்த்துப்பாங்க. இவன் வந்து வெளியே போய் பார்த்துட்டே இருந்தா. எல்லாம் திட்டினாங்க, நீ இப்போ மழை பொண்ணு இப்படி வெளியே போறியா நைட்டில் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அவள் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு வெயிட்டிங்லேயே இருந்தால் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் வர லேட் ஆகிட்டு நான் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருந்தோம். அவன் பார்க்க முடியல. அதனால சரி நம்ம இன்னைக்கு களத்தில் இறங்கிறோம். நம்ம வந்தது இதுக்கு ஃப்ரெண்டை பற்றி சாப்பாட்டுக்கு, அதனால் களத்தில் இறங்கிறோம் சொல்லி சாப்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு. அங்கே போனாக்கி தலவாழையில் போட்டு நல்லா இலையில நல்லா தண்ணியெல்லாம் தொளிச்சு என்ன சாப்பாடுன்னு பார்த்தப்ப வெஜிடபிள் பிரியாணி. அதான் வெஜிடபிள் பிரியாணி வச்சுருந்தாங்க. இலையில முதல்ல கேசரி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் வெங்காய பச்சடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு, நாக்கில் எச்சு உரிச்சு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சமையல் வந்து அவங்க சைடில் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வந்தால் அவள் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அவளும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னா அதனால் அவள் கூட பொண்ணு கூட இன்னொரு ஃபோட்டோவும் எடுத்து லாஸ்ட்டு ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவளையும் ஃபோட்டோ ஷூட் பண்ண சொல்லியிருந்தா. அவனே ஃபோட்டோலாம் எடுத்தோம், நிறைய போசஸ் கொடுத்துருந்து. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மாப்பிள்ளை எப்போ வருவாங்கன்னு கேட்டாக்கா அவங்க வரதுக்கு விடிய காலையில் 3 மணி ஆகிடும். அதுவும் மாப்பிள்ளை வர மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க தான் வராங்க. அவங்க தான் வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னாங்க. அந்த கிளிப் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. உடனே சரி இதோட முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு இதோட வீடியோ வந்து முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு, வளகாப்பு ஃபங்க்ஷன். அதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருந்தாக்கி நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.